ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எந்த வண்டியை எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட NX200 பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இதோட ஃபீச்சர்ஸில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனு, என்னென்ன சேஞ்சஸ்ஸு, அது எல்லாமே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம இந்த வீடியோவில் முழுசாக சொல்லியிருக்கோம். யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது கொஞ்சம் எனக்கே ரிஸ்க்காக இருக்கும். அதனால் ஏதாவது வீடியோ யாராவது புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சரி, யாராவது ஆல்ரெடி பார்க்குற நம்ம சேனலில் வியூவராகவும் சரி முழுசாக பாருங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியோட ஹெட்லைட்ஸு இண்டிகேட்டர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஹெட்லைட்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக எல்இடியில் தந்துருக்காங்க. எல்இடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு எல்இடியில் தந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா என் கீழே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஹை பீம் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி கூட காட்டுறேன். உங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீ ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு இது எப்படி நம்மளுக்கு இப்போ பர்மனெண்ட்டாக ஆன் ஆயிரும். நமக்கு இது பார்த்திங்கன்னா ஹை பீம் லோ பீம்னா நம்ம மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். இண்டிகேட்டர்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்இடி தான் தந்திருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹேண்டில் பார்லக்கிட்டே நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹேண்ட் கஃப் மாதிரி இருக்கிற ஒரு இதில் நம்மளுக்கு இண்டிகேட்டர் செட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது பார்க்குறதுக்கும் எனக்கு ஒரு எந்த ஒரு அது பார்த்திங்கன்னா தனியாக இல்லாமல் எதுவும் உடையாத மாதிரி நம்மளுக்கு ஒரு க்ரிப்பாக போய் உட்கார வச்சுருக்காங்க. அதனால் நம்மளுக்கு இது பார்க்க டோட்டலாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே நம்ம பேக் சைடை பார்த்துடலாம். பேக் சைடை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக் லைட்டும் சரி, நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸும் சரி எல்இடி தான் தந்துருக்காங்க. எல்இடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே நல்லா ஒரு ஷார்ப் பெண்டாக முடிச்சிருக்காங்க. அது இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே இந்த மாதிரி தந்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேண்ட் கஃப்பில் இந்த ஹேண்டுக்கு கிரிப்பர் மாதிரி இருக்கிற இடத்துல தந்துருக்காங்க. இது பேக் லைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ஷேப்பில் ஒரு எல்இடி லைட்டாக தந்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் நம்ம இந்த வண்டியோட லுக்ஸு, பில்டு குவாலிட்டி எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம லுக்ஸு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது அப்படியே நம்மளுக்கு NX200 வந்து நம்மளுக்கு NX500 இன்ஸ்பயர் பண்ணி நம்மளுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. லுக்ஸு அதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு பேஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் எல்லாமே நம்மளுக்கு ஃபைபர்லாம் தந்திருக்காங்க. எக்ஸப்ட் இந்த பெட்ரோல் லிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பிடிக்கிற இடத்தை தவிர மீது எல்லாமே நம்மளுக்கு ஃபைபரில் தந்திருக்காங்க. அப்புறம் இந்த டேங்க்கோட கிராஃபிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் ஃபுல்லாக டோட்டலாக மாற்றிருக்காங்க. எப்படி நம்ம NX500 அதே மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் எடுத்து வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு கரெக்டாக ஒரு நம்ம இங்கே கால் வைக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இங்கே ஒரு கட்சரை தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அது இந்த ஸ்பேஸ் வந்து தராமல் ஃபுல் க்ளோஸில் தந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைனா எப்படி இருக்குது, இல்லை இந்த ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கணுமா, அதை ஏதாவது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் அது எப்படி என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னென்ன பிடிக்கலன்னு அப்படியே பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஸ்விட்சஸ் பற்றி பார்த்துடலாம். ஸ்விட்சஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஹை பீம், லோ பீம், அப்புறம் பாஸ் ஸ்விட்ச்க்கான ஸ்விட்சஸ் நம்மளுக்கு இங்கே தந்திருக்காங்க. அது கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே வந்து டாக்கிள் பண்ணிக்கிறதுக்கான ஜாஸ்டிக் ஸ்விட்சஸாக தந்திருக்காங்க இங்கே. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹார்னு, அப்புறம் இண்டிகேட்டர்ஸ்க்கான ஒரு ஸ்விட்சஸ் தந்திருக்காங்க. ஸ்விட்சஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரிப்பாக நல்ல சாலிடாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக ஒரு ஸ்விட்சஸ் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரைட்டில் பார்த்துடலாம். நம்ம ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே கில் ஸ்விட்ச் தந்திருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு இந்த வண்டிக்கு அதுக்கான ஹசார் லைட்ஸ் தந்திருக்காங்க. ஹசார் இப்போ இன்னொரு ஹை செக்மெண்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தந்திருப்பாங்க. மோஸ்ட்லி நான் இது முன்னாடி வந்து ட்ரைம்பில் பார்த்திங்கன்னா நான் போட்டிருப்பேன் ஹசார் லைட்டெல்லாம். அந்த மாதிரி நம்மளுக்கு இதில் ஹசார் லைட்டும் தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் தந்திருக்காங்க. வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் எதுவும் இல்லை இங்கே. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது ஒரு 4.2 இன்ச்சஸ்க்கான TFT டிஸ்பிளே தந்திருக்காங்க. இதில் என்னென்ன தந்திருக்காங்கன்னு இல்லை இப்போ பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா இதில் நியூட்ரலுக்கான இங்கே சிம்பிள் காட்டியிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ABSன்னு ஒரு இது பிளிங்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு உள்ளே நம்ம என்னென்ன தந்திருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். மேலே பார்த்திங்கன்னா எக்கோன்னு இதில் காட்டியிருக்கு. இது உள்ள செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த எக்கோ வந்து இல்லாத மாதிரி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீடோ அந்த RPM மீட்டர் இங்கே தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பீடோ மீட்டர் வந்து நமக்கு நல்லா போல்டாக தந்திருக்காங்க. அப்புறம் சைட் ஸ்டாண்ட் போட்டுக்கிறதுனால நமக்கு சைட் ஸ்டாண்டு இது காட்டியிருக்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நியூட்ரல் இல்லை கேர் நம்ம மாற்றுறோன்னா எந்த கேரில் இருக்கும் நம்மளுக்கு இங்கேயே காட்டிடும். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபியூவல் எவ்வளோ இருக்கான ஃபியூவல் இண்டிகேஷனுக்கான நம்மளுக்கு இது தந்திருக்காங்க.
இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிப்பிக்கான ஆப்ஷன் தந்திருக்காங்க. இப்போ இது வந்து ட்ரிப் பியில் இருக்குது. 0.5 கிலோமீட்டர்ஸ்லாம் இதில் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே டைம் தந்திருக்காங்க நம்மளுக்கு. இங்கே நெக்ஸ்ட்டு உள்ள செட்டிங்ஸ் என்னென்ன தந்திருக்காங்க அப்படியே பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெட்ரோல் தந்திருக்காங்க. பெட்ரோல் பார்த்திங்கன்னா ஃபியூல் நம்ம இந்த ஃபியூல் போட்டு எவ்வளோ ரேஞ்ச் போகுதுன்னு செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. அது கீழே பார்த்துடலாம். நம்ம கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ பே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0.5 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. ட்ரிப் பி பார்த்திங்கன்னா அதுவும் சேம் கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. பேக் போயிட்டு செட்டிங்ஸை பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் நம்மளுக்கு எப்பயும் நார்மலாக இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே தர ஒரு இதுதான். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் தந்திருக்காங்க. ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா ட்ரிப்பேக்கான ஆட்டோ ரீசெட்டுக்கான இது தந்திருக்காங்க. இதான் நான் உள்ளே சொல்லுற மாதிரி இந்த எக்கோ லெஃப்ட் சைடில் எக்கோன்னு காட்டியிருக்கோம். அதை வந்து ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் இங்கே தந்திருக்காங்க. அப்புறம் பேக்கில் டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே டைப் வேறு தந்திருக்காங்க. பார் மாதிரி வேணுமா இல்லைனா இல்லை சிம்பிளாக எதாவது வேணுமான்னு அதுக்கும் தந்திருக்காங்க நம்மளுக்கு ஆப்ஷனு. பார் அண்ட் சிம்பிள் 2 தந்திருக்காங்க. பிரைட்னஸ் பார்த்துடலாம். பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோ இல்லை மேனுவல் வேணுமான்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோ போட்டிங்கன்னா நம்மளுக்கு எங்கேயாவது நம்ம எதாவது நிழலில் இருக்கோன்னா அதை அப்படியே நம்மளுக்கு குறைஞ்சிரும். அது அப்படியே நம்ம எதாவது வெயில் பண்ணும்போது இப்போது மொபைல் எப்படியோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே ஆட்டோ பிரைட்னஸ்னாலே. மேனுவல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேனுவலில் நம்ம எவ்வளோ வேணும் நம்ம குறைச்சிக்கலாம் ஏற்றிக்கலாம். அப்புறம் தீம் பார்த்திங்கன்னா இது ஆட்டோ மோடில் இருக்குது. டார்க் வேணால் டார்க்காக வச்சுக்கலாம், இல்லைன்னா லைட் வேணால் லைட் வச்சுக்கலாம். லைட்டுனா நம்மளுக்கு ஒயிட்டு, டார்க்னால் நம்மளுக்கு பிளாக், அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு ஃபேவரட் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் இப்போ நம்ம எடுத்தோடனே நம்ம டிஸ்பிளே என்னென்ன வேணும்னு நம்மளுக்கு இங்கேயே நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த ஒரு 3 மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. அப்புறம் ட்ரிப் பி அப்புறம் மொத்தமாக 4 செலக்ட் ஆகிருக்கு. மீதெல்லாம் உங்களுக்கு வேணுன்னா நம்மளுக்கு இல்லை ஆன் பண்ணிக்கலாம். தேவைன்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா எது வேணாமோ அதை கட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்திங்கன்னா அவ்வளோதான் போகிறேன். இது ஒரு 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா இல்லை. ஜென்ரலில் பார்த்துடலாம். ஜென்ரலில் வந்து டேட்டு டைமு மாற்றிக்கலாம், அவ்வளோதான். யூனிட் பார்த்துடலாம். யூனிட் வந்து நம்மளுக்கு கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர். லிட்டர் இப்போது 100 கிலோமீட்டருக்கு எவ்வளோ லிட்டரு தாங்குது அந்த மாதிரி நம்மளுக்கு இதில் பார்த்துக்கலாம். ரீஸ்டோர் டிஃபால்ட் இப்போ அதாவது நம்ம டிலீட் பண்ணியிருக்கோன்னா அந்த டிலீட் பண்ணதை நம்ம மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், ரெக்கவர் மாதிரி. ப்ளூடூத் பேரிங், ப்ளூடூத் இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்குது. அப்புறம் நேவிகேஷன் இருக்குது, கால் நோட்டிஃபிகேஷன் அதுவும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட்டு, எஸ்எம்எஸ் இப்போ நம்ம இதை மொபைலில் எதாவது கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா எஸ்எம்எஸ் கூட நம்மளுக்கு இதில் கனெக்ட் இப்போது என்ன எஸ்எம்எஸ் வருதுன்னு பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம இதிலே பார்த்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு நமக்கு சர்வீஸ், இந்த வண்டியோட சர்வீஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போட்டிருக்கு. சர்வீஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸு. இப்போ பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் இப்போ எப்படின்னா மந்த்லி ஆர் இயர்லி மந்த்லி அந்த மாதிரி 2 நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். இப்போ வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ போயிருக்கு, டிஸ்டன்ஸ் வந்து இப்போ மந்த்லி எவ்வளோ போயிருக்கு, இயர்லி எவ்வளோ போயிருக்கு. இயர்லி வந்து நம்ம பார்க்க முடியாது, அது நம்ம எதாவது ஷோரூம் கொடுத்தோன்னா அவங்க செக் பண்ணிடலாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஆயில் சேஞ்ச் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது இது அதே சேம் மாதிரி தான். இப்போ ஆயில் வந்து இப்போ எப்படியா இருந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான இது பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் அந்த ஆயில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம், மந்த்லி எவ்வளோ பண்ணியிருக்கோம், இயர்லி நம்ம மந்த்லி மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இயர்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஷோரூம் சர்வீஸ்லேயே நம்மளுக்கு எல்லாம் செஞ்சு தந்துடுவாங்க. வார்னிங் இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ ஏதாவது நம்ம இந்த வண்டியில் ஏதாவது நம்மளுக்கு தெரியாமல் நம்மளுக்கு உள்ளே ஏதாவது டேமேஜ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதை வந்து நம்மளுக்கு இந்த வார்னிங் இன்ஃபர்மேஷனில் நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா பேட்ரி, இந்த வண்டிக்கு எந்த வண்டி நீங்கள் எடுத்தாலும் சரி, எலக்ட்ரிக் வண்டி இல்லாமல் நீங்கள் பெட்ரோல் வண்டி எடுத்தாலும் அதுக்கு பேட்ரின்னு ஒன்று இருக்குது. பேட்ரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேட்ரி வோல்டேஜ் தந்திருக்காங்க. அது எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு இங்கே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். இப்போது இதுக்கு வந்து நம்ம அதான் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அந்த மொபைல் கனெக்டிவிட்டியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கான சாஃப்ட்வேர் வெர்ஷன் தான் இது. ஆனால் இப்போது நம்மளுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா எப்பயும் நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வெர்ஷன் எப்பயும் நம்மளுக்கு தந்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எதுவும் இல்லை. இதில் இந்த ஃபங்க்ஷன், டிஸ்பிளே, ஜென்ரல் சர்வீஸ் அவ்வளோதான், ஒரு 4 சர்வீஸ் தந்திருக்காங்க. வேறு எதுவும் நம்மளுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா இல்லை. அப்படியே அந்த நம்ம டிஸ்பிளேக்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே சார்ஜிங் போர்ட்டு தந்திருக்காங்க. சார்ஜிங் போர்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சி டைப்ஸுக்கான சார்ஜ் பின் போட்டு தந்திருக்காங்க. இங்கே நம்மளுக்கு ட்ராவலுக்கு எங்கே தூரமாக போகிறோன்னா அந்த சார்ஜிங் போர்ட் வச்சு நம்ம வெறும் சி டைப் தான் நம்மளுக்கு சி டு சின்னு ஒரு பின் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சி டைப்புக்கான அந்த பின்னு செட் ஆகும் நம்மளுக்கு, வேறு எதுவும் நம்மளுக்கு செட் ஆகாது. அப்புறம் நம்ம இந்த வண்டியோட சஸ்பென்ஷன், பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் பற்றி பார்த்துடலாம்.
சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல்டன் ஷேடில் நம்மளுக்கு அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் தந்திருக்காங்க நம்மளுக்கு. அப்புறம் டயர்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 110/17 இன்ச் வீல்ஸாக தந்திருக்காங்க. பிரேக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்க் பிரேக் தான் தந்திருக்காங்க. டிஸ்க் பிரேக்கு பார்த்திங்கன்னா ஒரு 276க்கான டிஸ்க் பிரேக் தந்திருக்காங்க நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில். அப்புறம் நம்ம பேக் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோனோசாக் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. அப்புறம் டயர்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 140/17 இன்ச் வீல்ஸ் தான். போத்து நம்மளுக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா 17 இன்ச் வீல்ஸ் தான். அதோடு சேர்த்து நம்மளுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் தந்திருக்காங்க. பேக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்க் பிரேக் தான் தந்திருக்காங்க. பேக் டிஸ்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 220mm டிஸ்க் பிரேக் தந்திருக்காங்க. இந்த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்துடலாம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி தந்திருக்காங்க. மைலேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 40 to 45 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இந்த வண்டி கிளைம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட சீட் ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 810mm சீட் ஹைட் தந்திருக்காங்க. அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 167க்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தந்திருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 148 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு இந்த வண்டி வெயிட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எனக்கு சொல்லப்போனால் ஒரு வெயிட்டு அவ்வளோவா தெரில. நான் இதை ஓட்டின வரைக்கும் உங்களுக்கு எதாவது வெயிட்டுனா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வெயிட்டு கம்மியாக இருந்துக்கலாம், இல்லை உங்களுக்கு இந்த வெயிட் இருந்தாலும் ஓகேவா என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்த்துடலாம். இன்ஜினோட சிசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 184.4 சிசி தான். இந்த வண்டி ஒரு 200 சிசி வண்டியாக இருந்ததுனால ஒரு 190 சிசியாவது இன்ஜின் தந்துருக்கலாம். கொஞ்சம் 184க்கான சிசிக்கான வண்டி தான் இன்ஜின் தந்துருக்காங்க. அது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா உங்களால் தெரியல. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 செக்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு 20 இது கம்மி பண்ணியிருக்காங்க. அது எனக்கு என்னமோ கொஞ்சம் அவ்வளோ ஃபீல்ஸ் பேட் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இதோட பவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12.5 கிலோவாட் பவர். அப்புறம் 8500க்கான ஆர்பிஎம் தந்திருக்காங்க. இதோட டார்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 15.7 Nm, அப்புறம் 6000 ஆர்பிஎம் தந்திருக்காங்க. பவரும் டார்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா அதிகமாக தான் இருக்குது. ஆனால் சிசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 200 சிசி வண்டியில் ஒரு 10 கம்மி பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு 20 கிட்ட கம்மி பண்ண மாதிரி தான் இருக்குது. அது மட்டும்தான் என்னால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. ஏன்னா 200 சிசிக்கான ஸ்பீடு நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு தரும். அது எப்படி இருக்குது உங்களுக்கு, எப்படி அது ஓகேவா எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த NX 200ல் பார்த்திங்கன்னா கலர்ஸ் வேரியண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 வேரியண்ட்டில் தந்திருக்காங்க. 3 என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது நம்ம எத்தனை வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெட் கலரு, இன்னும் 2 கலர் இருக்குது. ரெட் ஒன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ, பிளாக் 2 ஆப்ஷன் தந்திருக்காங்க. ப்ரைஸ் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1,68,000 கோட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எக்ஸோரூம் ப்ரைஸ் தான். அதோட ஆன்ரோட் ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்ட இருக்கிற ஷோரூம் நேரில் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். ஏன்னா ஆன்ரோடு வந்து ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் எல்லாம் மாறும், அதனால் சொல்கிறேன் நான்.